விந்துவை இருகச் செய்கிற ஆற்றல் எதற்கு இருக்கிறது? பிஸ்தாவுக்கு இருக்கிறது, பாதாமுக்கு இருக்கிறது, முந்திரிக்கு இருக்கிறது, முருங்கையினுடைய பிசினுக்கு இருக்கிறது, முருங்கை வித்துக்கு இருக்கிறது. குறிப்பாக முருங்கை பருப்புன்னு சொல்லுவான். நீரான விந்துவுமே நிச்சயமாய் கட்டிவிடும். அந்த வார்த்தைகளை கையாளுறாங்க பாருங்க. அந்த விந்து கட்டுதல் என்றால் த குவாலிட்டி ஆஃப் செமன் இஸ் இம்ப்ரூவ்டுன்னு அர்த்தம். நீரான விந்துவுமே நிச்சயமாய் கட்டிவிடும், சீரான மேனி செழிப்பாகும், நேராக நெருங்க மலர்ச்சோடும் நீண்ட குழல் மாதே முருங்கை விதையை முருங்கை விதை, இந்த முருங்கனுடைய பருப்பு இருக்கிறதே, அதற்கு அவ்வளவு இந்திரிய சக்தியை கூட்டுகிற தன்மை இருக்குது. அப்போ ஸ்பெர்மனுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும், ஸ்பெர்மனுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகணும்னா உணவுல இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஒன்றும் இல்லைம்மா, ஒரு 4 பிஸ்தா, ஒரு 4 பாதாம், ஒரு 2 முந்திரி பருப்பு, அதிகமாக வேணாம், கொஞ்சம் அக்ரோட்டு, அதுக்கப்புறம் அது கூட டேஸ்ட்டுக்கு வேணால் சர்க்கரை வியாதி இருந்தால் கூட பரவாயில்ல, அது ஒன்றும் பெருசாக பாதிக்காது. ஒரு 2 உலர் திராட்சை, ஒரு பேரிச்சம்பழம், இதை அன்றாடம் உண்டு கொண்டு வந்தாலே விந்துனுடைய குவாலிட்டியை சரியாக பராமரித்துக் கொள்ளும்.